இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஃபார்மகெயின். கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கையில் இப்போ நீங்கள் பார்க்குறது அதே மாதிரி இந்த ட்ரேயில் பார்க்குறதுக்கு பேர் வந்து சாஃப்ரான் குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வந்து நம்ம இந்தியாவில் காஷ்மீரில் தான் அதிகமாக வளர்க்கப்படுது. ஆனால் கர்நாடகாவில் சித்ரதுர்கா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வெர்டி ரூட்ஸ்னு ஒரு கம்பெனி இதை ஒரு இண்டோர் ஏரோபானிக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் வளர்த்துட்டு வராங்க. சார் பேர் தான் மிஸ்டர் பிரஜ்வால். அவர் தான் வெர்டி ரூட்ஸோடைய ஃபவுண்டர். அவர் வந்து எப்படி இந்த ட்ராவல் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஒரு ப்ரீஃப் சொல்லுவாருங்க. Hello everyone, Namaskara. Myself Prajwal. I started this journey about growing saffron vertically about year ago. Like I've done a lot of research from the past 2-3 years, and this time I've set up my own farm. I'm doing it. The main aim goal of this vertical farm is getting high quality, high yield saffron. திரு பிரஜ்வால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் வந்து தமிழில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோடைய ப்ராசஸ் என்ன, முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்குது, அதெல்லாம் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த ஏரோபானிக் சாஃப்ரான் ஃபார்மிங்க்கு என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹைட்ரோபானிக்ஸ் ட்ரே வேணும், அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் ரேக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் கூலன்ஸ் வேணும். மேலே அங்கே இருக்குது இந்த மாதிரி கூலன்ஸ் வேணும். நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம், டீஹியூமிடிஃபையர் இருக்குது. இந்த டீஹியூமிடிஃபையர் வேணும். இந்த வெர்டிக்கல் ட்ரேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரோபானிக்ஸ் ஃபார் லைஃப் ஸ்டாக் ஃபாடர் இருக்குது. கால்நடைகளுக்கு வந்து இந்த மக்காச்சோளத்தை முளைக்கட்டி நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அந்த ட்ரேவை வந்து இதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம என்பிகே எதுவுமே இது கொடுக்க தேவையில்லை. இந்த சத்துக்கள்லாம் வந்து காற்றுலேருந்து அதை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டீஹியூமிடிஃபையர் பார்க்கலாம். அதிலே வந்து ஏர் பியூரிஃபையரும் இருக்குது, டீஹியூமிடிஃபை பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் அதில் இருக்குது. இந்த ஏர் பியூரிஃபையர் எதுக்கு அப்படின்னா, பெரும்பான்மையாக வந்து இன்செக்ட்ஸ் அண்ட் டிசீசஸ் வந்து ஃபங்கஸ் வரும், அதை தாண்டி வேறு சில டிசீசஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த காற்றை உள்ளே இருக்கிற காற்றை ரொம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கிறத ஏர் பியூரிஃபையர் பயன்படுத்துகிறாரு. இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போதுமானதாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிறது பேர் தான் வந்து பல்ப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பல்ப்லேருந்து தான் சாஃப்ரான் ஃப்ளவர் வந்து வருதுங்க. பொதுவாக இந்த பல்பை ஃபஸ்ட்டு வந்து வாங்கும் போது வெளியிலேருந்து வாங்குறாங்க, வேறு ஃபார்ம்லேருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பல்ப் இருந்தால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நம்ம வந்து பல்காக வெளியிலேருந்து இந்த பல்ப்ஸ் வாங்குகிறோம். இந்த பல்ப்ஸ் நம்ம முதல்ல வாங்கும் போது நிறைய வந்து ஃபங்கஸ் ஃபார்மான பல்ப்ஸ் வந்து இதில் வரும். இப்போ நம்ம ஒரு 1000 கிலோ வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 300 கிலோ வந்து ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கும். அதெல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல பல்ப்ஸ் தான் வந்து இந்த ட்ரேயில் வைக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய வந்து ஃபங்கஸ் இருந்ததுன்னா ஒன்று தாக்குதல் நடந்தாலும் இந்த பல்ப்ஸில் இது எல்லாத்துக்கும் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். நீங்கள் வந்து இந்த ட்ரேயில் நிறைய ஹோல்ஸ் பார்க்க முடியுது. நம்ம ஹைட்ரோஃபானிக்ஸ்லேயும் வந்து கால்நடைகளுக்கு தீவனம் வளர்க்கும் போது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட ட்ரே தான் இருக்கும். ஏன் இந்த ஹோல்ஸ் வந்து இதுலேயும் போட்டிருக்காங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஏரேஷன் வந்து இந்த பல்ப்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ஏரேஷன் கிடைக்கும் போது இன்னும் வந்து க்ரோத் ரேட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதும் வந்து குறையும். இந்த சாஃப்ரான் ஃபார்மிங் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 6 மாதம் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து வருடம் முழுக்க வந்து பண்ணுற ஆட்கள் யாரும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்காங்க போல். பட் நம்ம ஊரில் ஒரு 6 மாதமாக தான் பண்ணுறாங்க. இந்த பல்ப் வந்து ஃபஸ்ட் நம்ம வெளியிலேருந்து செக்ரிகேட் பண்ணி உள்ளே கொண்டு வரும்போது கிராஜுவலாக இந்த இண்டோர் செட்டப்பில் டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும். அப்படி நம்ம டெம்பரேச்சரை குறைக்கும் போது இந்த மொட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். திரும்ப வந்து ஒரு 15 நாளைக்கு இந்த லைட்டை மேலே இருக்கிற எல்இடி லைட் பார்க்குறீங்க, இதுதான் வந்து இந்த சாஃப்ரானை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. இந்த லைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் வந்து ஜாஸ்தி பண்ணுங்க. இந்த லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னேன். இவங்க வந்து லக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 300 லக்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த லைட்டை ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மாற்றுவாங்க, இந்த லைட் மீட்டர் வந்து மாற்றுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த லைட்டை மாற்றும் போது அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து லக்ஸ் மீட்டருங்க. இதை ஓப்பன் பண்ணி இந்த லைட்டுக்கிட்ட இப்படி நம்ம வைக்கும் போது எவ்வளோ வந்து லைட் அந்த லக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 3000 கிட்ட இந்த லைட் மீட்டர்ஸ் இருக்குதுங்க. பல்ப் வச்சு 45 நாளில் இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த முட்டுகள் வந்து வர ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து 45 நாள் கழித்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்து டெம்பரேச்சர் குறைக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாமே மொபைலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் குறைக்கும் போது ஃப்ளவரிங் வந்து வர ஆரம்பிக்குங்க. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பல்ப்ஸ்லேருந்து வந்து ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்திருக்கிற டைம் அவர்கிட்ட ஃப்ளவரிங் இல்லை, கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் தான் எடுத்திருக்காருங்க ஃப்ளவரிங்கு.
அந்த ஃப்ளவரிங்கோட இமேஜ் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அவர் எடுத்த ஃப்ளவரோட இமேஜ் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் வந்து எண்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்டிங் சீசன். ஸோ இதோட வந்து ஹார்வெஸ்டிங் முடிஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் 30th வந்து ஹார்வெஸ்டிங் முடிஞ்சுது, எண்ட் ஆஃப் தி ஹார்வெஸ்ட். நம்ம அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஃப்ளவரிங் வந்து எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஃப்ளவரை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த பல்பை திரும்ப வந்து இந்த மண்ணில் போட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். எதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு சீசன் நம்ம வந்து இந்த பல்பை வேறு யார்கிட்டருந்து வாங்க தேவையில்ல, நம்மளே வந்து இதை மல்டிப்ளை பண்ணி இதை திரும்ப வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து செக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் வந்து வைப்போம். இந்த இனிஷியல் டைமில் மட்டும்தான் இதுக்கு வந்து லேபர் தேவை, செக்ரிகேட் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரேயில் வந்து பல்ப் சேர்க்கறதுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஒரு வாரத்துக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் இந்த லேபரை வந்து இங்கே தேவைப்படாது. லேபரை வந்து நம்ம குறைக்கும் போதே வந்து ஃபார்மிங் எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இவர் இந்த சாயிலில் இவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்திலேருந்து எடுத்திருக்காரு. இந்த மண்ணை வந்து அவர் வெர்மி கம்போஸ்டோட மிக்ஸ் பண்ணியிருக்காரு. 60-40 ரேஷியோவில் 40% வந்து வெர்மி கம்போஸ்ட், 60% சாயிலில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மண்ணை வந்து அவர் தோட்டத்திலேருந்து எடுத்திருக்காரு, அதனால் சேஃப்னு சொல்லலாம். இந்த மண்ணை நம்ம வெளியில் எடுக்கும் போது வி ஷுட் பி கேர்ஃபுல். இப்போது இந்த மண்ணு கொட்டி கல்லெல்லாம் வச்சு இங்கே பண்ணியிருக்காரு. ஃப்யூச்சரில் இதே வந்து சாயிலில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் ட்ரேயில் போட்டு வெர்டிக்கலாக கொண்டு போகலான்னு சொல்லி அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்னும் கமர்ஷியலாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னு சொல்லி பார்க்குறாரு பல்ப்ஸை. ஸோ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பல்ப்ஸே ஏன் நீங்கள் வந்து சாஃப்ரான் ஃபார்மிங் பண்ணுறவங்ககிட்ட வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு வந்து ஒரு லாங் விஷன் இருக்குது. அவரே வந்து பல்ப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ இந்த பல்ப்ஸ் அவர் இனிஷியலாக செல் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ஸ் இல்லை. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறதா சொல்கிறாரு. இந்த க்ரோவபிள் ஏரியா வெர்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் இந்த வெர்டிக்கல் ஏரோபானிக்ஸ் ஃபார்மை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணா அதுக்கே வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 7 to 10 lakhs ஆகும்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேஸ்மெண்ட்லேயோ எங்கேயாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் இருந்த லேர்னிங்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கமர்ஷியலுக்கு வந்து நீங்கள் நகரலான்னு சொல்கிறாருங்க. இப்போ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எடுத்திருக்காரு. இவருடைய லாங் டேர்ம் பிளான் எப்படின்னா 3 years வந்து இதை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பேட்ச் வந்து அவர் எடுத்திருக்காரு. அதே வந்து டெஸ்டிங்க்கு, குவாலிட்டி டெஸ்டிங்க்கு நிறைய இடங்களில் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ROI பார்த்திங்கன்னா 3 வருஷம் கழிச்சு இருக்குன்னு தான் சொல்கிறார். இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் கிட்டத்தட்ட 30 lakhs. இந்த பல்பில் இருந்து ஃப்ளவர் பூ வந்து வரும். ஒரு பூவில் 3 ஸ்டிக்ஸ் வரும். அது பேர் வந்து ஸ்டிக்மா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆவரேஜாக அந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இருக்குதுங்க. ஸோ அவர் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாகவும் வந்து பார்க்குறாருங்க. ஸ்டிக்மா ஸ்டிக்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சோலார் ட்ரையர் இல்லது நார்மலாக வந்து அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சாஃப்ரான் வந்து கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான கிராப் தான். அதனால் வந்து இந்த இன்செக்ட் பேரிங் கர்டன் போட்டிருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலாக இந்த சாஃப்ரான் ஃபார்மிங் காஷ்மீரில் தான் அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கர்நாடகா மாதிரி இடத்துல இந்த கோல்ட் ஸ்டோரேஜில் ஏரோபானிக்ஸ்ன்ற கான்செப்டில் பண்ணும்போது அதிகமாக வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். இவருக்கு வந்து மாதம் இந்த கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் பண்ண 7,000 ரூபாய் 7,000 வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வருது. அவர்கிட்ட கேட்டேன், ஸோ இதுக்கு ஏதாவது ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோலார் பேனல்ஸ், ஹைப்ரிட் சோலார் பேனல்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணும் போது எலக்ட்ரிசிட்டி குறைக்கலாம், அதே மாதிரி வந்து நம்ம இந்த என்வரான்மெண்ட்டுக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். திரு பிரஜ்வால் அவர்கள் அவருடைய எதிர்கால திட்டமாக இந்த சாஃப்ரான் ஃபார்மிங்கை தவிர மைக்ரோ கிரீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கார்டிஷெஃப் மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அவருடைய எண்ணமே என்னென்னா, சின்ன இடத்துல அதிக ரெவன்யூ எப்படி பண்ணுறதுன்னு தான். சார், தேங்க்யூ ஃபார் எ டைம். காலையிலேருந்து நீங்கள் இந்த இன்டோர் வெர்டிக்கல் சாஃப்ரான் ஃபார்மிங் பற்றி நிறையா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போது ஃபஸ்ட் பேட்ச் எடுத்திருக்கீங்க. ஆஃப்டர் 3 years திரும்ப ஒரு 3 வருஷம் கழித்து நான் உங்களை விசிட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 3 years கழித்து திரும்ப நான் விசிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் எ டைம். Thank you so much for coming here.